ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஈஸ்வரி அம்மா மனசில் நினைக்கிறது நடக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க நல்லதாக நினைக்கிறாங்க. ஆனால் இது நடக்காது. ஏன்னா நம்ம ஈஸ்வரி அம்மா கோபியோட பாக்கியாவை எப்படினாலும் சேர்த்துடணும், அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனக்கோட்டை கட்டி அவங்க ஒரு பிளான் பண்ணி வைக்கிறாங்க. அது பிளானாக அந்த அம்மா படுத்து தூங்குறாங்க வெளியில். கோபி ரூமுக்குள்ளே இருந்துட்டு, அம்மா தண்ணி வேணுமா, டேப்லெட் போட, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கத்துறாரு. கிச்சனில் இருக்க பாக்கியாவுக்கு இது கேட்குது. ஈஸ்வரியும் கேட்டு எந்திரிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா போவாளா இல்லையான்னு செக் பண்ணுறக்காண்டி அம்மா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிறாங்க. ஈஸ்வரியம்மா அப்படியே தூங்குற மாதிரி அப்படி நடிச்சுக்கிறாங்க. நம்ம பாக்கியா ஒரு 2-3 டைம் எட்டி எட்டி பார்க்குறாங்க. அத்தை தூங்குறத பார்த்துட்டு, சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ கோபி மனசு திறந்து பாக்கியாட்ட பேசுகிறாங்க. பாக்கியா, எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி உனக்கு சொல்கிறேனே எனக்கு தெரியல பாக்கியா. என் உயிரை நீ என்னை காப்பாற்றிருக்கிற. உனக்கு எத்தனை துரோகம் பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் நீ அதை எல்லாமே பெருசுப்படுத்தாமல் என்னை உயிரை காப்பாற்றினி. இதை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் உன்னை இந்த இதை மறக்கவே மாட்டேன். நான் உனக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். என்னை மன்னிச்சிரு பாக்கியா, என்னை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இதை ஈஸ்வரி அம்மாவும் செல்வியுமே வெளியில் நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போது செல்வி இப்படி அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி அம்மா தடுத்துறாங்க. அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க கோபி பேசுகிறத 2 பேருமே கேட்குறாங்க. ஈஸ்வரி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளை மனசு மாறிட்டான், எப்படினாலும் என் பிள்ளைய பாக்கியா கூட சேர்த்து சந்தோஷமாக என் குடும்பத்தோடு வாழ வைக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ பாக்கியா வெளியில் வர்றாங்க. ஏன்னா இவங்க மனசில் இருக்க தெரியுது. ஆனால் தெரியாத மாதிரி பாக்கியா காட்டிக்கிறாங்க. செல்வியும் பாக்கியாவும் வெளியில் போகிறாங்க. அப்போ போகும்போது செல்வி சொல்லுது, யதார்த்தமாக சொல்லுது, அத்தை உங்களை 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கக்கா அப்படின்ட்டு அப்பட்டமாக தெரியுது. நீ என்னக்கா நினைக்கிற அப்படின்னா, உன்னை அவ்வளோ சாவடிச்சிருவேன் பார்த்துக்கோ. ஏதோ அவங்களுக்கு முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான், சரி கத்த முடியாது அப்படின்றக்காண்டி தான் தண்ணி கொண்டு போனேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு துளி நினப்பு கூட என் மனசில் இல்லை. தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாத செல்வி, எனக்கு அடுப்பேற்றாத. ராதிகா தான் அவங்களோட மிஸ்ஸஸ், அவங்களோட ஒய்ஃபு. அவங்க இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி தான். அவங்கக்கிட்ட என்ன ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமோ அது எனக்கு பண்ண தெரியும். நீ தேவையில்லாமல் கற்பனைகளை வளர்க்காத செல்வி அப்படின்னு சொல்லி ராதிகா பாக்கியா வாயை அடைச்சிட்றா செல்வி.